ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு தனி மீட்டர் வச்சுருந்தாங்க. வோல்டேஜுக்கு வந்து ஓல்டு மீட்டர், கரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் வச்சுருந்தாங்க, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஓம் மீட்டர் வச்சுருந்தாங்க. அந்த 3 மீட்டரோட ஃபங்க்ஷனையும் ஒரேல கொண்டு தான் இந்த மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டர் மூலமாக நீங்கள் டிசி வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம், ஏசி வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம், ஏசி கரண்ட் கண்டுபிடிக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், அப்புறம் வந்து டிரான்சிஸ்டரோட மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கலாம், அப்போ கண்டினியூட்டி கண்டுபிடிக்கலாம், ஒரு ஸ்கொயர் வேவ் அவுட்புட் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மல்டிமீட்டர் ஆன் பண்ணி பேட்டரியோட வோல்டேஜ், டிசி பேட்டரியோட வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மல்டிமீட்டர் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டரும் அது கூட 2 ப்ரோபும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசி நான் ரீசார்ஜபிள் டபிள்யூஎஸ்எஸ் பேட்டரியோட வோல்டேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த பேட்டரி இப்போ உங்கள் வீட்டில் எந்த பேட்டரி இருந்தாலும் நீங்கள் அதுக்கு வோல்டேஜ் வந்து இந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரோப் இருக்குல்ல, இந்த ப்ரோப்பில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து பாசிட்டிவ், பிளாக் கலர் வந்து நெகட்டிவ், ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். வி ஓம் மில்லியம்ஸ், இதில் 750 வோல்ட் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் ரெட் கலரை வோல்டேஜ்னால். இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து காமன் 0 சிஓஎம் காம் போட்டு அதில் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வி ஓம் மில்லியம்ஸ் 750 வோல்ட் 1000 வோல்ட் வரைக்கும் போட்டுருக்கு. ஆனால் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மினிமம் டிசி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 750 2000 வோல்ட் வரைக்கும் போட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1000 வோல்ட் வரைக்கும் காட்டுது. இப்போ வந்து டேன் ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணி இது பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் ரேட்டிங் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இது வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் வரும். அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்டு இந்த 2 லீடு இருக்குல்ல, 2 லீடோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். அல்லது இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ் இல்லாமல் இந்த மாதிரி வெளியே பல்ஜ் சர்ஃபேஸ் வந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், பெருசாக வருது பாசிட்டிவ் சைடு, ஃப்ளாட்டாக இருக்குது நெகட்டிவ் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இது வச்சிட்டோம் பாயிண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் காட்டுது. நம்ம வந்து கரெக்டாக டச் பண்ணோம் சென்டராக, ஏன்னா ஷார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஸ்பார்க் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும். இங்கே வந்து பாசிட்டிவும் இதில் வந்து நெகட்டிவ் வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ காட்டுது வோல்டேஜ் 1.60 வோல்டேஜ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்டரி நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்கள் எல்லா பேட்டரியோட வோல்டேஜ் லெவலையும் கண்டுபிடிச்சி எல்லா பேட்டரியோட எவ்வளோ வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம், லோடு கனெக்ட் பண்ணிட்டு கரண்ட் கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.